ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான லட்டு பண்ணலாமா? செம்மையா இருக்கும், சுவையா இருக்கும். இன்னைக்கு ஒரு தேங்காவ எடுத்து நல்லா உடைச்சு எடுத்துக்கிட்டு, அதில இருக்கிற தேங்காய் வந்து பத்த போட்டு எடுத்துக்கிட்டேங்க இன்னைக்கு. உங்களால முடிஞ்சா திருகி எடுத்துக்கோங்க. திருகினீங்கன்னா இன்னும் சூப்பரா பூ மாதிரி இருக்கும். தேங்காவ பத்த போட்ட தேங்காவல ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு, நல்லா ஓரளவுக்கு கொரகொரப்பா நான் அரைச்சு எடுத்துக்கிறேன். அது வந்துட்டு ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது. ஓரளவு கொரகொரப்பா இருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சா கூட போதுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய வச்சுட்டு, கடாய் சூடானோனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம துருகி வச்சிருக்க தேங்காவ ஆட் பண்ணிட்டு, நல்லா ஒரு 5 நிமிஷம் போல நல்லா கலந்து விடணுங்க. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் போல வெந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு மேலேயும் போகக்கூடாது, அது கம்மியாவும் இருக்கக்கூடாது. மிதமான தீயில வச்சு வதக்குங்க. ரொம்பவும் வதங்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தேங்காய் வதங்குனதுக்கப்புறம், இன்னைக்கு 1 கப் போல தேங்காய் ஆக்கு 1/2 கப் போல சர்க்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1/2 கப் சர்க்கரை போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் போல கலந்து விட்டிங்கன்னா, நல்லா தண்ணிலாம் பிரிஞ்சு வந்துட்டு கொஞ்சம் கெட்டித்தன்மையா ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சைடில் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு க்ரீஸ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க தேங்காவை அப்படியே எடுத்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி போட்டுட்டு பிளேட்டில் போட்டு ஃபேன் காற்றுல விட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ நீங்கள் பிடிச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பீஸ் போட்டால் பர்ஃபி மாதிரி இருக்கும், உருண்டை பண்ணால் லட்டு மாதிரி இருக்கும். நல்லா சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.